தன்னுடைய மகனுக்கு, இப்னுனா யாரு? மகன். அப்போ மகன்கிறத அவருக்கு மட்டும் மகனா இருந்தா நாம எல்லாரும் நம்முடைய வாப்பா அம்மாவுக்கு யார்? நம்ம மகன் தானே. அப்ப நமக்குத்தான் அந்த உபதேசம். யா புனைய முதலாக சொல்கின்றார்கள், பதில் சலாம் சொல்லணும், சத்தம் இல்லாம சொல்லணும், அமைதியா பேசக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய பள்ளி, சரியா? பேசாம அமைதியா இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் நபிகள் நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் மற்றும் உங்கள் மீதும் அனைவர் மீதும் உண்டாவதாக. நேரம் குறைவாக இருக்க காரணத்தினால சீக்கிரமா ப்ரோக்ராமை முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு சின்ன நசீஹத் பண்ணுவாங்க. அந்த நசீஹத் பண்ண பிறகு இன்ஷா அல்லாஹ் பயான் ஒரு சின்ன நசீஹத் பண்ண பிறகு நமக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு உங்க உஸ்தாது யாரு, அகமது அல் இஸ்லாம் ஃபிர்தௌசி ஒரு சின்ன நசீஹத் பண்ணுவாங்க. அதோடு இன்ஷா அல்லாஹ் அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடலாம், நேரம் குறைவா இருக்கிறதுனா காரணத்தினால். மௌலவி நூஹ் மகளிர் அவர்களை மாணவர்களுக்கு நசீஹத் பண்ணுமாறு அனுப்புகிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நம்முடைய இளவல்கள் தாங்கள் பயின்ற, படித்த, பயிற்சி செய்த சில செயல்களுக்காக உங்களை ஊக்குவிக்கும் முகமாக நம்முடைய மஸ்ஜித் தௌபா பள்ளியினுடைய நிர்வாகிகள் உங்களுக்கெல்லாம் ஒரு அழகான பரிசுகளை தர இருக்கின்றார்கள். இந்த பரிசுகள் மாஷா அல்லாஹ், நானும் உங்களை போன்று ஒரு குட்டி பிள்ளையாக இருந்து இந்த பரிசை வாங்குகிற போது என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய் தந்தையர், உம்மா வாப்பா எவ்வளவு சந்தோஷம் பெறுவாங்க அப்படிங்கிறத கற்பனையா நினைச்சு உங்களுடைய உம்மா வாப்பா அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார்கள். இம்மையிலையும் மறுமையிலையும் நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் இங்கே வீட்டிற்கக்கூடிய உலமா பெருமக்கள், அதே போன்று நிர்வாகிகள், தலைவர்கள், என்னை அழைத்த கமிட்டி மெம்பர்ஸ், இவர்களுக்கெல்லாம் முதலாக நன்றியை கூறிக்கொண்டு, குறிப்பாக நேரம் மிக குறுகிய, அதாவது கொஞ்ச நேரம் தான் இருக்குது, உங்களிடத்துல நிறைய கதைகளை சொல்லி வரலாற்று சம்பவங்களை சொல்லி தூங்க வைக்கிறதுக்காக வரல. இங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய சில விஷயங்களை மட்டும் நாம் சொல்ல வந்திருக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு தீனியாத்துல நிறைய படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்காக போட்டி வச்சுதான் பரிசு தராங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றே உண்டு. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் லுக்மான் என்ற ஒரு சூரா,
அந்த சூராவுடைய நம்பர் 31. குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூறாக்கள் இருக்குது? 114 சூறா இருக்கா இல்லையா? அதுல 31வது சூறாவுல அந்த 31 பிரட்டி போட்டா எத்தனை? 13. அப்படித்தானே? அந்த 13வது ஆயத்து, ஒவ்வொரு ஆயத்தா ஓதுவோமே, ஒரு முட்டை போட்டு 1 2ன்னு போட்டிருக்குமே, அதுல 13வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வஇத் கால லுக்மானு, லுக்மான் சொன்ன நேரத்தை நபியே முஹம்மதே நீங்கள் நினைச்சு பாருங்க. அப்ப லுக்மான் யாருக்கு சொல்கிறார்கள் என்றால் லிப்னிஹி, தன்னுடைய மக்களுக்கு. வஇத் கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, அவர் தன்னுடைய மகனுக்கு. இப்னுனா யாரு? மகன். அப்போ மகன்கிறத அவருக்கு மட்டும் மகனா இருந்தா நாம எல்லாரும் நம்முடைய வாப்பா அம்மாவுக்கு யார்? நம்ம மகன் தானே. அப்ப நமக்குத்தான் அந்த உபதேசம். யா புனைய, முதலாக சொல்கின்றார்கள் யா புனைய, என் அன்பு மகனே. தம்பிங்க பாருங்க, யா புனையண்டா என் அன்பு செல்லம் அவனே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். லுக்மான் சொல்வதாக இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், முதல் உபதேசம், முதல் நசீஹத் என்ன தெரியுமா? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் இருக்குல்ல, என வைப்பு, அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய குழந்தைக்கு சொல்கின்றார். இது தந்தை மகனுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்ற இந்த காரணத்தினால உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். புரியுதா? உங்களுடைய பெற்றோர்கள். அப்ப நான் இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை, தம்பிகளா நீங்க இணை வைக்காதீங்க, ஷிர்க் செய்யாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தைய எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உம்மா பாப்பாக்கு நான் சொல்றேன், அன்பிற்குரிய பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு இணை வைப்பினுடைய விபரீதத்தை சொல்லுங்கள், இணை வைப்பினுடைய மிகப்பெரிய பாவத்தை எடுத்து சொல்லுங்கள். இணை வைப்பு அறவே கூடாது. இணை வைப்பு என்பது எதிர்ப்பு அல்ல, இணை வைப்பு என்பது அது ஒழிப்பு. எனவே ஷிர்க் செய்யக்கூடாது என்பதனை முதலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். சரியா? அப்ப ஷிர்க்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா நம்ம சொல்லிடலாம். நமக்கெல்லாம் அது கிடையாது. உங்களுக்கெல்லாம் அந்த ஷிர்க் பத்தி தெரியாது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியும். தட்டு, தாயத்து, மந்திரம், ஜோலி, ஜோசியம், அது இது கண்ட பலாய் வத்தல்னா இருக்கா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ தவிர இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இணை வைப்புக்கு ஒப்பா இருக்குமா இல்லையா? என்ன அல்லாஹ்வுக்கு ஒப்பா செய்றாங்களே, அவை அனைத்தும் ஷிர்க். இந்த ஷிர்க்க உம்மா வாப்பாயிட்ட நீங்க போய் கேட்கணும். ஆலிம்சா சொல்லிட்டு போனாங்க, ஷிர்க் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஷிர்க்னா என்னமா? அது ஒரு பதார்த்தமா? அது ஒரு உணவா? அது ஒரு பண்டமா? அது அல்லது அது ஒரு சட்டையா, வேஷ்டியா? இல்ல, ஷிர்க் என்பது ஒரு செயல். அந்த செயலை என்னங்கிறத நீங்க உம்மா பாப்பாட்ட கேட்டுக்கிறீங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? பெற்றோர்கள் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா? கட்டுப்பட்டு நடக்கணும், உபகாரமா செய்யணும். முதல்ல உங்க வாப்பா அம்மா உங்களுக்கு இணை வைப்பினுடைய எதிர்ப்பை சொல்லி காட்டணும். இணை வைப்பு செஞ்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லணும். இப்ப ரெண்டாவது என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கு சொல்றான் அல்லாஹ். முதல்ல உங்க உம்மா பாப்பாக்கு, ரெண்டாவது யாருக்கு சொல்றான்? உங்களுக்கு சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமா இருங்க. உபகாரம்னா என்ன? உபத்திரவமா இருக்க கூடாது. உம்மா சொல்லுவாங்க இல்லையா, அட உன்னை பெற்றிருக்கிற, உபத்திரமா இருக்காத அப்படிம்பாங்க. உபகாரம்னா என்ன? உம்மா வாப்பாவோட பேச்ச கேட்கறது, உம்மா வாப்பா சொல்ல தட்டுறது கூடாது. உம்மா வாப்பா என்ன சொன்னாங்களோ அதுபடி நம்ம நடக்கணும். காலையில ஃபஜ்ர்ல எழும்ப சொன்னா எழும்பணும், குர்ஆன் ஓத சொன்னா ஓதணும், தொழ சொன்னா தொழுகணும். இதுதான்
உம்மா வாப்பாவுடைய வசியத்து இதுதான். அப்ப உம்மா வாப்பா வந்து சொல்றத நீங்க கண்டிப்பா நடந்துக்கணும். இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவங்க யாரு? உங்க உம்மா யாரு? சாதாரண ஆளா? இப்போ அல்லாஹ்வுக்கு அடுத்தது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கத்தை நமக்கு படிச்சிருந்தாங்க. அந்த துனியாவுல நம்ம இங்க உருவாகுவதற்கு யார் காரணம்? நம்முடைய பெற்றோர்கள். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு நீங்க எப்பொழுதும் உபகாரமா இருக்கணும். குர்ஆன்ல பல இடங்களை சொல்றான். வகவா ரப்புக சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீர்ப்பளிச்சிட்டான். எப்படி தீர்ப்பளிச்சிருக்கான்? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். யாரை மட்டும் தான் பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் பயப்படணும். அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். வேற யாரையும் எதையும் வணங்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் உங்களை போல ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் இருக்கும்போது யா முஆத், முஆதே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீ யாரிடத்திலையும் கேட்பதாக இருந்தால், கேட்பதுன்னா இப்படி, உம்மா வாப்பாக்கு சுகத்தை கொடு, உம்மா வாப்பாக்கு பரகத்தை கொடு, உம்மா வாப்பாக்கு நல்ல செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்படி இந்த துஆ கேட்கிறவன் இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி நீ வந்து கேட்பதாக இருந்தால் யாரிடத்துல மட்டும்தான் கேட்கணும்? ஒரு நபி தானே, ஒரு ரசூல் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் தானே, எது கேட்கறதா இருந்தாலும் எங்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் இடத்திலேயே கேட்க கூடாதுப்பா. அப்ப யார் இடத்துல கேட்கலாம்னு சொல்றாங்க நம்ம மக்கள்? அவுலியா இடத்துல கேட்கலாம், மகான்கள் இடத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு யார சொல்லிருக்கணும்? முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்னிடத்துல கேளுன்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லல. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ, அல்லாஹ் இடத்துல கேளு. இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உம்மா வாப்பாட பேச்ச கேளுங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா லுக்மான் சொல்வதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்றான். சரியா? அடுத்தது, மகனே நீ ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு நல்ல விஷயத்தை, தீனியாத்துல படிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த தீனியாத்தில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கங்களை நாம் ஒன்றை செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதனை பல்கி பெருக வைக்கின்றான் என்கின்ற அந்த செய்தி அங்க வருது. அடுத்தது, இந்த பரிசு இருக்கு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு எப்படி வருது? பை லக், சான்ஸ், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா? உண்மையிலேயே அதிர்ஷ்டம்லாம் கிடையாது, பை லக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ கண்மூடித்தனமா குருட்டுத்தனமா கிடைச்சது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொன்றும் உங்களுடைய வேரிலிருந்து உருவாகி மரமாக பழுத்த பழமாக அந்த பழங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கெல்லாம் வேரிலிருந்து வந்தவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிப்படை கல்வியை படித்து அதனை மனனம் செய்து, துஆக்கள் மனனம் செய்து, சின்ன சின்ன திருமறை வசனங்கள், குர்ஆனுடைய சூறாக்கள் இவைகளெல்லாம் நீங்கள் பாடமாக்கி, அப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வேரிலிருந்து உருவாகி விருட்சமாக மாறி அதனுடைய பலனை இங்கே பெறுகின்றீர்கள். துனியாவில் மறுமையிலையும் கிடைக்கும். அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கர்மங்களும் நல்ல செயல்களும் சாதாரணமான இல்லை, கூலி இங்க கிடைக்காது. இப்ப உம்மா சொல்றா, ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அந்த விஷயத்தை நீங்க செய்றீங்க, செஞ்சா அம்மா எனக்கு நீங்க என்ன தருவீங்க? கொக்கா தருவீங்களா? பண்ணம் தருவீங்களா? நான் கேட்கிற ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா? அப்படின்னு இல்லை. நீங்க செய்யக்கூடிய இந்த செயலுக்கு துனியாவிலேயும் கிடைக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்திலேயும் அம்மா பாப்பா தருவாங்க. ஆனால் நம்ம யாருக்கிட்ட அந்த நன்மையை எதிர்பார்க்கணும்? அல்லாஹ் இடத்துல.
சரியா சொன்னீங்கப்பா, அல்லாஹ் இடத்துல தான் நிறைய நற்கூலிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ரப்புல் ஆலமீன் அதை சொல்றான். அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்றான், வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. அடுத்து சொல்லக்கூடிய விஷயம், நிறைய விஷயங்களை அடுக்கிட்டு இருக்கான். அதுல யா புனைய அக்மிஸ் ஸலா, இது கடைசியா சொல்றது. ஆனா முதல்ல ஷிர்க் செய்யாதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல வஅக்மிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு கடமை நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றான்? எது முக்கியம்? நம்ம இந்த பரிசு வாங்குறது முக்கியமா அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது முக்கியமா? தொழுவதுதான் முக்கியம். வஅக்மிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர். அப்போ தொழுகையை நிலைநாட்டும் போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நல்லதை செய்வோம், கெட்டதை விடுவோம். நம்ம தொழுவு போறோம், தொழுவு போகும்போது இந்த வாரா தோழனை கூப்பிடுறான், ஒரு தோழன், மச்சான் வா, வந்து நம்ம இந்த மொபைல்ல என்ன செய்வோம்? அந்த கேம் விளையாடுவோம், இந்த கேம் விளையாடுவோம். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பள்ளிவாசலுக்கு தொழுவு போறீங்க, புரியுதா? அப்போ நீங்க அவங்கிட்ட சொல்லணும், வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர். எங்க ஆலிம் சாஹிப் ஒன்று சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானா நல்லதைத்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கான், நல்லதைத்தான் ஏவணும்னு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி தீயதை நல்லதை ஏவனா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கெட்டதிலிருந்து விலகி நிக்கணும். இப்ப நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்போ நான் தொலை போற நல்ல காரியத்திற்கு வரும்போது நீ வந்து நம்ம கேம் விளையாடலாம், போனை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்றியப்பா, இது கெட்டது. அப்ப நீனும் என்னோட சேர்ந்து என்ன செய்வா? தொழவா, குர்ஆன ஓதவா. பள்ளிவாசலுக்கு தொழ வரமா இல்லையா? அடுத்து என்ன வரும்? குர்ஆன் படிக்க வரமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தீனியாத்துக்கு வரமா இல்லையா? இப்படி நல்ல விஷயங்களுக்கு பாவம் அந்த சின்ன பிள்ளைகள், உங்களை போல சின்ன பிள்ளைகள் தானே, அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, நல்லது என்னன்னு படிச்சிட்டீங்க. இங்க உட்கார்ந்து உஸ்தாத்மார்கள் உங்களுக்கு படிச்சு தந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு தோழர்களுக்கு சொல்லுங்க. சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்கு வாங்கப்பா, நம்ம அங்க வந்து தொலை வைக்கிறாங்க, குர்ஆன் படிச்சு தாராங்க, மார்க்கத்தை படிச்சு தாராங்க, போட்டி வைக்கிறாங்க, நாங்க குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறோம், துஆக்களை பாடமாக்கி இருக்கிறோம். அப்படி பாடமாக்குறது மட்டும் இல்லாம எங்களுக்கு சில இது பண்றாங்க, அதுக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல, நல்ல பொழுதுபோக்கான விஷயத்திற்கு எங்க அங்க கூட்டி போறாங்க. அதே மாதிரி போட்டி வைக்கிறாங்க, போட்டியில பிரைஸ், ஆறுதல் பிரைஸ் தாராங்க, வெற்றி பெற்றவங்களுக்கு நல்ல பரிசு தாராங்க, இங்க வாங்கப்பா அப்படின்னு வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர் அல்லாஹ் சொல்றான். அடுத்தது வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், நமக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. நம்ம என்ன, நம்ம உம்மா பாப்பா வந்துகிட்டு அதை செய்யி, மலையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கப்பா. அப்ப கஷ்டங்கிறது உம்மா பாப்பாக்கு இருக்கும். சில வருமானம் கம்மியா இருக்கலாம், பொருளாதாரம் கம்மியா இருக்கலாம், அல்லது நம்முடைய உம்மம்மாவோ அல்லது பூட்டியோ அவங்களுக்கு சுகம் இல்லாம இருக்கலாம், கஷ்டமா இருக்கு தானே. சில ஆளுகளுக்கு நோய் இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி சோதனையான நேரத்துல ஒஸ்பிர் அலாமா சாபக் நம்ம என்ன செய்யணும்? அப்ப உம்மா கொஞ்சம் காய்ச்சலா இருக்கும், உம்மாக்கு இருமலா இருக்கும், நமக்கு தெரியும், ராத்திரி எல்லாம் தூங்காம உம்மா இருமிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? இல்ல, நீ எனக்கு சோறு ஆக்கி தான் தரணும், எனக்கு அது செஞ்சா ஆகணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? அடம் பிடிக்க கூடாது. நம்ம நல்ல பிள்ளைகள் தானப்பா. அப்ப நல்ல பிள்ளைகள் என்ன செய்யணும்? நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தா அதுல பொறுமையா சகிச்சு கொள்ளணும் அப்படிங்கறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து கடைசியில சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, பெருமை. பெருமைங்கிறது அதிகமா இருக்க கூடாது, அதையும் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா
உஸாஇர் ஹத்தக லின்னாஸ் வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ். பெருமையினால நான் நல்ல அழகான சட்டை போட்டிருக்கேன், அழகான இது போட்டிருக்கேன், நான் பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா ஓதுறேன், எனக்கு தான் ஓத தெரியும் உனக்கு தெரியல அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும் அதுக்கு சொல்லுங்க பாப்போம். அப்படி செஞ்சா அது பெருமை. அப்படி செய்யாம இருந்தா நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிச்சு கொடுக்கணும். மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன தம்பி? அப்சல். மாஷா அல்லாஹ். அஃதல் மிக சிறப்பானதுன்னு அர்த்தம். அந்த பேருக்கு சிறப்பானவன் அப்படின்னு அர்த்தம். சிறப்பான ஒரு பதில சொல்லிட்டாப்ல. அப்போ நமக்கு இடையிலேயே ஒரு சில பிள்ளைகளுக்கு ஓத தெரியலன்னு சொன்னா நம்ம படிச்சு கொடுக்கணும். இதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. மாஷா அல்லாஹ். உங்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இல்ல. யாரு? தானும் படிச்சு பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறானே அந்த பையன் தான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இது சொன்னது யாரு? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்ம எல்லாரும் நல்ல மாணவர்களாக, நல்ல குழந்தைகளாக, இஸ்லாமிய பற்று உள்ளவர்களாக, அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவர்களாக, ஷிர்கின் பக்கம் நம்ம போகாதவர்களாக, இப்படி பாருங்க பெரியவர்கள் மேல பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்முடைய உம்மா பாப்பாலாம் வந்திருக்கிறாங்க. யாருக்காக வந்திருக்கிறாங்க? இவ என்னோட பேச்ச கேட்கவா வந்திருக்காங்க? இல்ல. யாருக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் பிரைஸ் வாங்க போறீங்களா இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில, இந்த பரிசளிப்புல கலந்து கொண்டவங்க, கலந்து கொள்ளாத உங்க தெருவில் இருப்பாங்களா இல்லையா, இன்னும் பல பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களெல்லாம் இங்க வந்து சேர சொல்லணும். யான் பெற்ற உலகம், இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன்னா நான் பெற்ற சந்தோஷம் இந்த உலகமும் பெற வேண்டும் என்று. அந்த அடிப்படையில நீங்க எல்லோரும் என்ன செய்யணும்? நல்ல ஒழுக்கமாக, நல்ல அதபு. எத்தனையோ செய்திகளும் நம்ம படிக்கிறோம். அதபுக்கும் கல்விக்கும் எது முக்கியத்துவம் தெரியுமா? அதபு தான் முக்கியம். அதபுனா என்னது? ஒழுக்கம். நம்ம மரியாதையா பெரியவர்களுக்கு பார்த்தா சலாம் சொல்றது, அது ஒழுக்கம். பெரியவங்களை பார்த்தா நம்ம விளையாடிக்கிட்டு இருந்தா கூட என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீ பெருமையோட என்ன செய்யக்கூடாது? என்னை விட்டா ஆள் இல்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு லுக்மான் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன அந்த உபதேசங்கள்ல மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இங்க வந்தவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அவங்களுக்கு ஒரு சிறிய வார்த்தைகள். ஏன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய சொந்த பந்தத்தினுடைய உறவினர்களுடைய குழந்தைகள் இங்க அருமையான முறையில ஒரு குறிப்பிட்ட காலங்கள் படித்து அவங்க போட்டியெல்லாம் கலந்து கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க? பரிசு வாங்க வந்திருக்கிறத மகிழ்ச்சியோடு காண வந்திருக்கிறீங்க. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, முதல்ல எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்க செய்யாதத எதற்காக சொல்றீங்க? அப்போ இவ்வளவு நேரம் நான் உபதேசம் சொன்ன பாருங்க, குழந்தைகளுக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும், போகணும்னு சொன்னோமா இல்லையா? இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்ன பொறுத்தவரை என்னுடைய மகளுடைய வயசாதான் இருக்கும். அதான் உண்மை. இந்த பிள்ளைகளுடைய தாய்மார்கள் எல்லாம் எனக்கு மகளாகத்தான் இருக்க முடியும். அதனால மகளாக இருந்தாலும் சரி, அல்லது என்னை விட பெரிய சகோதரியாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் பிள்ளைகளை பெற்றுட்டோம், பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பாட்டோட நடக்கணும் அப்படின்னு உம்மா வாப்பாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும் சொன்னால், நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம உபகாரமா இருக்கணும். நம்ம கரெக்டா உபகாரமா இருந்து அவங்களை கண்ணியமா பார்த்து மரியாதையை செலுத்தி நம்முடைய பெற்றோர்களை நாம் எவ்வாறு வைத்துக் கொள்றோமோ அதே நிலைத்தான்
இந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபமாகிற போது உங்களை கண்ணியப்படுத்தும். இந்த உலகத்துல உங்களுக்கு கண்ணியம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்? உபகாரமா இருக்கணும். அது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஷிர்க்க பத்தி படிச்சு கொடுக்கிறோம், எல்லாமே படிச்சு கொடுக்கிறோம். ஆனா நமக்கு அந்த பயம் வந்துடக்கூடாது. எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறேன், சில விஷயங்கள்ல இன்னென்ன காரியத்தை நம்ம ஊர் மக்கள் செய்யறதுனால இன்னென்ன காரியத்தை செய்தாதான் இது நன்மையா இருக்கும். அது வீடு குடிப்புகிறதா இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அல்லது வெவ்வேறு சடங்கு சம்பிரதாயங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் அதிலே வராத எந்த ஒரு செய்தியையும் நாம் செய்தோமையானால் அவை அனைத்தும் மர்தூத், திருப்பி அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒன்றையும் நான் கொண்டு வராத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது திருப்பி அளிக்கப்படும், அதுக்கு நன்மை கிடைக்காது என்று பித்அத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. எனவே பித்அத்தான காரியத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அன்பிற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பண்பு அதபு என்று, ஒழுக்கம் என்று பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அந்த அதபை நாம் பேண வேண்டும், ஹிஜாபை பேண வேண்டும், சப்தத்தை குறைக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தோமையானால் பிள்ளைகளோடு பாசமாகவும் இருக்க வேண்டும். இம்மையிலையும் மறுமையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. பிள்ளைகளை தொழுகைக்கு ஃபஜ்ருக்கு எழுப்பப்படுவதற்கு முன்பு நாம் ஃபஜ்ருக்கு முன்பு எழுந்து குளித்து ஒளி செய்து தொழுது குர்ஆனை ஓதி வந்தோமையானால் இந்த பிள்ளைகளும் உங்களை பார்த்து பக்குவப்படும். அதனால் ஃபஜ்ர் தொழுகையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். நமது ஊர்ல தைக்கா சாஹிபப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாஹிபப்பா தைக்கான்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி உண்டான ஒரு செய்தி. அவங்க என்ன சொல்லுவாங்களாம், ஒரு மனுஷன் வந்து சொல்லியிருக்காப்ல, அப்பா இன்னைக்கு எனக்கு நல்ல நாளா அப்படின்னு கேட்டாராம். ஒரு மனுஷன் இன்னைக்கு நல்ல நாளா அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து அவங்கள வச்சு தவறுகள் செய்வது வேற, அது தவறா அல்லது வெவ்வேறு காரியங்கள் செய்யறாங்களா நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நீ ஃபஜ்ர் தொழுது விட்டால், ஃபஜ்ர் ஜமாத்தோடு தொழுது விட்டால், ஃபஜ்ர் அதனுடைய நேரத்தில் நீ தொழுது விட்டால் உனக்கு அன்று சிறந்த நாள். இதனை யார் சொன்னான்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அப்பா அம்மார்களுடைய பேரை வச்சு சொன்னா சில செய்திகள் என்ன செய்யும், உள்ளத்துல பதியும். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழு. ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன, ஃபஜ்ர் தொழுதால் நீ திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய திம்மத்தில் இருக்கிறா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே முதலாக நாம் செய்து பிறருக்கு ஏவுவோம். அது நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நாம் சொன்னதை செய்து செய்வதை சொல்லி நாம் இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸாக செயல்பட்டு வெற்றி பெறுவோமாக. அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். ஒரு அழகான நசியத்தை மாணவர்களுக்காக தந்தீர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்.